ஆனா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் முழுக்க முழுக்க ஆன்மீகம் மட்டுமல்ல, மற்ற மதங்களை தாக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான நிகழ்வு, பிளவுபடுத்தக்கூடிய நிகழ்வு நடந்திருக்குன்ற விமர்சனங்கள் வருது இல்ல? நிச்சயமாக பிளவுபடுத்தக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே இல்ல. ஐயோ கிழட்டு சிறுக்கி ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவனி மரியாதை ஓடி இல்லங்க. இப்ப அண்ணாமலை நேத்து பேசுறாரு, கடந்த 10 ஆண்டுகள கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தொகை 35% கூடி இருக்கு. 2055 இதே நேர்கோட்டில் போச்சுன்னா இஸ்லாமிய மக்கள் தொகை நம்மளை விட அதிகமாயிரும் அப்படின்னு. முருக பக்தருக்கும் முஸ்லிம்கள் மக்கள் தொகைக்கு என்ன சம்பந்தம்? இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த முக்கிய தலைவர்களுள் ஒருவர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள். வணக்கம் பிரதர். முருக பக்தர்கள் மாநாடு நிறைவு செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாநாடு? முருக பக்தர் மாநாடு நீங்க சொன்ன மாதிரி நிறைவு செய்து விட்டு வந்து மட்டும் நிறைவாக வந்திருக்கிறோம். அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் எங்களை தாக்குபவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இதான் ரெட்டே வரல சொல்ல வேண்டியது. ஏன்னா தொடர்ந்து ஒரு 67 நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாலேருந்து இந்து மதம் என்று வந்தால், சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து அதுக்கு முன்னாலேயும் சரி, இந்து மதம் என்பது தொடர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? இதுல நாம எந்த வேறுபாடு மற்ற மதங்களோடு நாம் பார்ப்பதில்லை. ஆனால் நம்மை அவர்கள் பார்ப்பது வேறுபாடாக இருக்கிறது, முதலமைச்சர் உட்பட. என் துணிமணியில கைய வச்ச உன்னைய காலை பிடிச்சு தரையில அடிச்சு உன்னைய உதாரணத்திற்கு ஒரு கூட்டணி கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாருக்கும் முன்னாலேயும் மத நம்பிக்கையான திருநீரை அளிக்க முடிகிறது. பிஜேபி காரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அரசுக்காரங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நந்தியார போற நேரத்தில் ஒரு தம்பதியில இருந்து செல்ஃபி எடுத்தாங்க. ஒரு செல்ஃபி எடுக்கும்போது அது ஒரு எப்பவுமே நம்ம வச்சா ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. வீட்டுல கூட எங்க அம்மா வைப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் தொடச்சிடுவேன். ஆனா இந்த உணர்வுகளை நான் எங்கேயும் காயப்படுத்தினது இல்லை. என்ன சண்டை போடாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. ஒரு துணை முதலமைச்சர் ஒரு சனாதன எதிர்ப்பு மாநாடுக்கு சென்று சனாதனத்தை கொசு போல் ஒழிப்போம் என்று சொல்ல முடிகிறது. சனாதன மதம் வேறு, இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற இந்து மதம் என்பது வேறு. இந்து என்கிற சொல்லுக்குள்ளும் இந்து மதம் என்கிற போர்வைக்குள்ளும் தங்களை பாதுகாப்பாக ஒழித்துக் கொள்கிறார்கள், ஒளிந்து கொள்கிறார்கள். நாம் இந்துத்துவத்தை தான் விமர்சிக்கிறோம், ஆனால் அவர்கள் பார்த்தீர்களா இந்துக்களையே விமர்சிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு கூட இடத்துக்குள்ள போக முடியல, கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள போக முடியல. ஏன் போக முடியலன்னா, முன்னாடியே பாடி கார்ட்ஸ் மாதிரி நின்று ஆரியர்கள் பார்ப்பனர்கள் நிறுத்திடுறாங்க. எல்லாரும் சேர்ந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன் சாமி கோவிலுக்கு கல்லு சந்தது நானே, மண்ணு சுமந்தது நானே, காசு கொடுத்ததே நானே, சித்தாள் வேலை பார்த்தது நானே, கொத்தனார் வேலை பார்த்தது நானே. எங்க ஊர் சாமியான கோவிலுக்குள்ள போனப்ப நீ எல்லாம் தொடக்கூடாத ஜாதி, பார்க்க கூடாத ஜாதி, பேசக்கூடாத ஜாதி, மூச்சு விடக்கூடாத ஜாதி, கோவிலுக்குள்ள வரக்கூடாத ஜாதின்னு வெளியே நிப்பாட்டினப்ப கோவிலுக்குள் விடாதது ஆரியம், எங்களை படிக்க விடாமல் செய்தது ஆரியம், பள்ளிக்கூடத்துக்குள்ள விடாதது ஆரியம், பொம்பளை எல்லாம் படிச்சு என்ன கிழிக்க போறேன்னு கேட்டது ஆரியம், பெண்களுக்கு சொத்துரிமை தராதது ஆரியம், எங்களை எல்லாம் கீழ்நிலை மக்களாக மாற்றியது ஆரியம். இன்னைக்கு அண்ணன் சேகர் பாபு 117 முருக கோயில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு நடத்திவிட்டோம் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் தமிழக முதலமைச்சர் ஏதாவது ஒரு குடமுழுக்கில் கலந்து கொண்டாரா? இல்லை. அது அவங்களுடைய விருப்பம். நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. ஏராளமான கோவிலுடைய போராட்டங்கள் நடத்தி வெகு மக்களோட வழிபாட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது நம்முடைய திராவிட இயக்கம். தலைவர் கலைஞருடைய பராசக்தி டயலாக் தான் அவங்களுக்கு பதில். கோவில் கூடாது என்பதில்ல, கோவில்கள் கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக் கூடாது, பாஜகவினர் போல போலியாக இருக்கக்கூடாது. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். அதே மற்ற மத விழாக்களில் கூப்பிட்டால் செல்கிறார்கள், ரம்ஜான் விழா உட்பட, கிறிஸ்துமஸ் உட்பட. அது அவங்களுடைய விருப்பம். ஆக சகோதரி கனிமொழி என்ன சொன்னார்கள்?
திருப்பதி கோயில் அவர்கள் உண்டியலை பாதுகாக்க முடியாத பெருமாள் மக்களை எப்படி அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். நீ முருகனை காப்பாற்றினால் முருகன் உன்னை காப்பாற்றுவார். முருகனை நம்ம காப்பாற்றக்கூடாது. இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆத்திகங்க. அந்த கடவுளையே நம்பாம அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதுதானுங்க நாத்திகம். மேட்டர் ஓவர் சாப்டர் ஓவரா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தொடர்ந்து 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 அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவநம்பிக்கையை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு தொடர் தாக்குதலில் இந்த மதம் பாதிக்கப்படுகிறது. ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம். இந்துக்களின் உணர்வு இடரப்படுகிறது. அந்த இடர்பாடுகளை களைவதற்காகத்தான் ஒரு முருகன் மாநாடு என்று எங்களது பலத்தை நாங்கள் காண்பித்திருக்கிறோம். அது பார்த்தாலே தெரியுது சார். எங்களது பலத்தை என்றால் நாங்கள் அல்ல, கட்சி ரீதியாக அல்ல, முருகனை கும்பிடுபவர்கள் அனைவரும் காண்பித்திருக்கிறோம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆனா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல முழுக்க முழுக்க ஆன்மீகம் மட்டுமல்ல, மற்ற மதங்களை தாக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான நிகழ்வு, பிளவுபடுத்தக்கூடிய நிகழ்வு நடந்திருக்குன்ற விமர்சனங்கள் வருது இல்ல? இல்ல, நிச்சயமாக பிளவுபடுத்தக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே இல்லை. ஐயோ கிழட்டு சிறுக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? இந்த பாரு தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன். மரியாதை ஓடி இல்லங்க. இப்ப அண்ணாமலை நேத்து பேசுறாரு, கடந்த 10 ஆண்டுகள கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தொகை 35% கூடி இருக்கு. 2055 இதே நேர்கோட்டுல போச்சுன்னா இஸ்லாமிய மக்கள் தொகை நம்மளை விட அதிகமாயிரும் அப்படின்னு. முருக பக்தருக்கும் முஸ்லிம்கள் மக்கள் தொகைக்கு என்ன சம்பந்தம்? யதார்த்தமான உண்மைகள் எடுத்து சொல்லப்பட்டது. அவங்க ப்ராபப்ளி மரியாதைக்குரிய பவன் கல்யாணோட பேச்சு அவங்க சொல்லலாம். பவன் கல்யாண் ஏறக்குறைய 13 வருடங்கள் தமிழகத்திலேயே வாழ்ந்து இங்கே படித்தவர். அதனால் அவர் என்ன சொன்னார், அப்போ என்னோட நெத்தியில் நான் திருநீர் வச்சுட்டு போவேன், அப்போவே நான் அதற்கான சில விமர்சனங்களை தாங்கி கொண்டேன், அது இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது அப்படின்னு சொன்னார். அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. வேறு நாட்டில் இருந்து வருகின்ற ஒரு மதத்திற்கு கொடுக்கின்ற மரியாதை என் நாட்டிலே உள்ள மதத்திற்கு கொடுக்க மறுக்கிறார்கள். அவர் நேரடியா அரேபிய நாடுன்னு சொல்றாரு. இப்போ உங்க கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை 2025 எவ்வளோ இஸ்லாமிய மக்கள் தொகை இருக்கு, 2055 எவ்வளோ வரும், ஸோ நம்மெல்லாம் விழிப்போட இருக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் வேற மதத்துக்கு போனவங்கள திரும்ப கொண்டு வரணும், யாரையும் மதம் மாற்ற விடக்கூடாது, அப்ப இந்துக்களை சீண்டாதீங்க. இப்போ முழுக்க முழுக்க முருகனுடைய புகழ், முருகனுடைய துதி, முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறத கடந்து மற்ற மதத்தவர் வெளிப்படையா இஸ்லாமியர்களை தாக்கக்கூடிய இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவங்க சுட்டி காட்டுறாங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அதாவது இந்து மதம் ஏன் தாக்கப்படுகிறது என்றால், இஸ்லாமியர்கள் அவர்களாக இஸ்லாமியர்கள் எந்த விதத்தில் இந்துக்களை தாக்குவது கிடையாது. அவர்களுக்கு வாக்கு வங்கிகளாக அவர்களை பயன்படுத்துபவர்கள் இவர்களை அவர்கள் ஒரு வேற்றுமையோடு பார்க்க வைப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். சந்தோஷம். நாங்களே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தணும், எங்களை பார்த்து தான் அவங்க நடத்துறாங்க அப்படிங்கிறாங்களே. அப்ப இவங்க யாரை பார்த்து நடத்துனாங்க? நான் கேட்கிறேன், முத்தமிழ் மாநாடு 5 முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்திருக்கிறது. எத்தனை முறை முத்தமிழ் மாநாடு நடத்தி இருக்கிறார்கள்? முருகன் நடத்துறாங்க இல்ல, இப்ப நடத்துறது கிட்ட கட்டாயம் ஏன் வருகிறது? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இப்பொழுதும் ஏன் எங்களது விழாக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லவில்லை என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக கேள்வி கேட்க ஆரம்பித்தவுடன் இப்பொழுது அவர்கள் நாங்களும் முருக பக்தர்கள் தான், அவர்கள் ஓட்டுக்காக நடத்துகிறார்கள், நாங்கள் உணர்வுக்காக நடத்துகிறோம். இதுலதான் வித்தியாசம். ஓ அப்படியா விஷயம்? முருகன் இந்துவும் அல்ல, முருகன் கடவுளும் அல்ல அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் மெய்யியல் கோட்பாளர்கள் தொடர்ச்சியா இதை பத்தின பண்பாட்டு விழுமியங்களை தொடர்ச்சியா பயணிக்கிற எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. தோப்பாயோட்டம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த கருத்து தான் பெரும்பாலும் இருக்கிற பட்சத்துல நீங்க முருக பக்தர்கள் மாநாடுன்னு பேரை மட்டும் போட்டுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க கிறிஸ்டியன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு வந்துருவாங்க அப்படின்னு பேசுறது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களை இந்துக்களா கன்வெர்ட் பண்ணி இந்துக்களெல்லாம் ஒன்னா ஓட்டு போடுங்கன்றதுக்கான ஒரு முயற்சி. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும். ஏன்னா நாம இந்துக்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். முருகனை பற்றி, முருகனை தமிழ் கடவுள்னு நாம சொல்லிடுவோம் முதல்ல அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு எடுத்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாங்க.
நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. எதுவரை முத்தமிழ் மாநாடு முருகன் மாநாட்டுல காணொலியில தான் கலந்து கொள்ளணுமா? நேரடியா போய் முதலமைச்சர் கலந்து கொள்ள முடியாதா? ஆக தொடர்ந்து அவர்கள் இந்த வேற்றுமையை உதாசீனத்தை இந்து மக்கள் மீது வைத்துக் கொண்டே வருகிறார்கள். அதற்கு ஒரு பதில் வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்தாக இருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் முருகன் தமிழ் மாநாடு. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அப்ப அதே இந்து மக்கள் வாக்களிச்சுதான் தொடர்ச்சியா திமுக வெற்றி பெற்று வருது. போன நாடாளுமன்ற தேர்தலையும் அதற்கு முன்பான சட்டமன்ற தேர்தலையும் வெற்றிகளை பெறாங்கல்ல. அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்து மதத்தை நிந்திக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து இந்து மக்கள் கிட்டயே போய் சேரலையா? எப்படி அவர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களிக்க? 85% மக்களுக்கு என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு உணர்வு இருக்கிறது, ஒரு வழிபாடு முறை இருக்கிறது. இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு உதாசீனப்படுத்தி கொண்டே வந்தால் இனிமேலாவது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கலாம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. உதாரணத்திற்கு மொழிப்போர் என்று எப்பொழுது வந்தது? மொழி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது, அதனால் மொழிப்போர் கொண்டு வர வேண்டும் என்று வந்தது. இப்பொழுது கலாச்சார போருக்கு தயாராகி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா கலாச்சாரம் தொடர்ந்து தாக்கப்படுகிறது. ஆக ஒரு கலாச்சார போருக்கு தயாராகிறோம் என்று கூட சொல்லலாம். திரு சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர் போன முறை வேல் யாத்திரை நடத்தியே பாஜகவுக்கு 4 சீட்டு தான் கிடைச்சது. இந்த முறை வெறும் மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதனால பூஜ்யம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. முதலமைச்சர் பூஜ்யத்தை தான் பாஜகவிற்கு பரிசளிப்பார்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடுங்க. நீங்க ஏமாற்றி கொண்டே இருக்கலாம், எல்லாரும் ஏமாந்து கொண்டே இருப்பார்கள் என்பது அல்ல. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன், வாங்க. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களை போன்றவர்கள். நாங்க எந்த தப்பு செய்யலையே. எப்ப பார்த்தாலும் சங்கி, உங்களால ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது, வெற்றி பெற முடியாது. நான் கேட்கிறேன், எப்பொழுதும் கால சூழ்நிலை அப்படியே இருக்காது. பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் 80களில் 2 இடங்களில் இருந்தது. அப்போ காங்கிரஸை எதிர்த்து ஒரு எதிர்க்கட்சி வரவே முடியாது என்ற ஒரு சூழலும் இருந்தது. ஆனால் இன்று ஒரு மாறுபட்ட சூழல் வந்திருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் நான் தெளிவாக சொல்வது என்னென்றால், பாஜக மற்ற மாநிலங்களில் வெறும் மதத்தை மட்டுமே முன்னெடுக்கவில்லை. அதை அப்படி சொல்கிறார்களே தவிர எல்லா இடங்களிலும் வளர்ச்சியை தான் முன்னெடுக்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிகவும் பண்பட்ட மண், இது பெரியார் மண். அதனால என்னதான் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி மேற்கொண்டாலும் இங்கே மக்கள் நல திட்டங்களை நாங்கள் கொண்டு வர்றோம், பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி ஒதுக்குறாரு, நல்லது செய்கிறாரு, அடிக்கடி வர்றாரு, தமிழை பெருமையாக பேசுகிறாரு, திருக்குறளை முன்னிறுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் கூட இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பகுத்தாய்ந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துவாங்க. அந்த விதத்தில் எந்த காலத்திலும் பாஜகவுக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கருத்தை. ஆனால் என்ன வேதனை என்றால், ஆன்மீகத்தை நம்பாதவர்கள் தமிழை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் 40,000 கோயில்களுக்கு மேல் உள்ள மாநிலம். அப்படிப்பட்ட கோயில்கள், அதனை நீங்க அதிக அளவுல முன்னிறுத்தியும் மக்கள் அதைத்தான் நான் இல்ல நிக்கலன்னு இல்ல, இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் உண்மைத்தன்மையை நாங்கள் எடுத்து சொல்ல வருகிறோம். கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. என்ன அது ஒரு ஆளா இருந்தா ஓப்பனா தெரிய எதிர்த்து போராடலாம். அது ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை, அவ்வளவுதான். அதனால இங்க அத முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும். இப்ப அதை வச்சுத்தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த வித்தையை தமிழ்நாட்டுக்குள்ள காட்ட முடியாது. நாங்க எல்லாம் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. உடுமலைப்பேட்டையில எங்க மச்சான் தான் அங்க எல்லாம் கோயில் தர்மகர்த்தா வேணுமோ. அங்க இந்த பொங்கல் கங்கல் வடகடையெல்லாம் சூப்பரா இருக்கும். எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துடுவோம். அதனால தயவு செய்து நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாந்துடாதீங்க. அதுதான் பிரச்சனை. உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆஹா நம்ம ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம். ஐயா சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு. அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. நீ அவரு பேர்ல எங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னு பாக்குற. அவரு உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.